ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் யார் காலத்தில் கொண்டு வரப்பட்டது? ஆப்ஷன்ஸ்: எம்ஜிஆர், ராஜீவ் காந்தி, நேரு, இந்திரா காந்தி. இந்த கேள்விக்கான சரியான பதில் இந்திரா காந்தி. பாசிச கட்சியை தோற்றுவித்தவர் யார்? ஆப்ஷன்ஸ்: லெனின், ஸ்டாலின், முசோலினி, ஹிட்லர். இந்த கேள்விக்கு சரியான பதில் லெனின். மூலப்பொருள்களின் தேவையை அதிகப்படியாக உருவாக்கியது எது? ஆப்ஷன்ஸ்: வேளாண்மை புரட்சி, பிரெஞ்சு புரட்சி, தொழில்நுட்ப புரட்சி, தொழிற்புரட்சி. இந்த கேள்விக்கான சரியான பதில் தொழிற்புரட்சி. ஹிட்லர் வியன்னாவில் என்ன பணியாற்றினார்? ஆப்ஷன்ஸ்: வங்கி ஊழியர், ஆசிரியர், தையற்காரர், பெயிண்டர். இந்த கேள்விக்கான சரியான பதில் பெயிண்டர். பிரெஞ்சு கிழக்கிந்திய வணிக குழுவை நிறுவியவர் யார்? ஆப்ஷன்ஸ்: கார்ல் மார்க்ஸ், 16ஆம் லூயி, கால்பர்ட், 14ஆம் லூயி. இந்த கேள்விக்கான சரியான பதில் கால்பர்ட். முதல் உலகப் போரை முடிவுக்கு கொண்டு வந்தது எது? ஆப்ஷன்ஸ்: பாரிஸ் அமைதி மாநாடு, பெர்லின் அமைதி மாநாடு, ரோம் அமைதி மாநாடு, லண்டன் அமைதி மாநாடு. இந்த கேள்விக்கான சரியான பதில் பாரிஸ் அமைதி மாநாடு. ஆங்கிலேய கிழக்கிந்திய குழுமத்திற்கு சூரத்தில் வணிக மையம் அமைக்க அனுமதி அளித்த முகலாய மன்னர் யார்? ஆப்ஷன்ஸ்: ஹுமாயூன், அவுரங்கசீப், ஜஹாங்கீர், ஷாஜகான். இந்த கேள்விக்கு சரியான பதில் ஜஹாங்கீர். ரஷ்யாவில் சார்வம்ச ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தவர் யார்? ஆப்ஷன்ஸ்: ஸ்டாலின், மாலடோ, கார்ல் மார்க், லெனின். இந்த கேள்விக்கான சரியான பதில் லெனின். ஜெர்மனி பிரான்சின் மீது படையெடுக்க எதன் வழியாக சென்றது? ஆப்ஷன்ஸ்: பெல்ஜியம், ரைன்லாந்து, லக்சம்பர்க், நெதர்லாந்து. இந்த கேள்விக்கான சரியான பதில் பெல்ஜியம். முதல் உலகப் போருக்கு பின் வல்லரசாக எழுச்சி பெற்ற நாடு எது? ஆப்ஷன்ஸ்: கொரியா, இந்தியா, ஜப்பான், சீனா. இந்த கேள்விக்கு சரியான பதில் ஜப்பான்.